இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. டெல்லியில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுகிறது. கல்காஜி தொகுதியில் ஆம் ஆத்மி சார்பில் முதல்வர் அதிர்ஷி, காங்கிரஸ் சார்பில் அல்கா லம்பா, பாஜக சார்பில் ரமேஷ் பிதுரி போட்டியிடுகின்றனர். ரமேஷ் பிதுரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே வேகமாக பிரச்சாரத்தை துவங்கி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டு விட்டார். பிரச்சார கூட்டம் ஒன்றில் ரமேஷ் பிதுரி பேசியதாவது: பீகார் சாலைகளை ஹேமமாலினியின் கண்ணம் போல் ஆக்குவேன் என லாலு பிரசாத் கூறினார். ஆனால் அதை அவரால் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் நான் கல்காஜி தொகுதியில் உள்ள எல்லா சாலைகளையும் பிரியங்காவின் கண்ணங்களைப் போல ஸ்மூத்தாக மாற்றி காட்டுவேன். நான் லாலு பிரசாத் மாதிரி இல்லை, சொன்னதை செய்து காட்டுவேன் என உறுதியளிப்பதாக ரமேஷ் பிதுரி கூறினார். ரமேஷ் பிதுரி டெல்லியில் 3 முறை எம்எல்ஏவாகவும் 2 முறை எம்பியாகவும் இருந்துள்ளார். ரமேஷ் பிதுரி சர்ச்சையாக பேசுவது இது முதல் முறை அல்ல. தெற்கு டெல்லி எம்பியாக இருந்தபோது லோக்சபாவிலேயே பகுஜன் சமாஜ் எம்பியை பயங்கரவாதி என சாடினார். கடுமையான வார்த்தைகளால் அர்ச்சித்தார். இந்த சம்பவம் பார்லிமென்றையே அதிர வைத்தது. ரமேஷ் பிதுரி பேச்சுக்கு பிரதமர் மோடி கூட கண்டனம் தெரிவித்தார். அதனால்தான் தெற்கு டெல்லியில் 2 முறை எம்பியாக இருந்த ரமேஷ் பிதுரிக்கு கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் டிக்கெட் வழங்க பாஜக தலைமை மறுத்துவிட்டது. ரமேஷ் பிதுரியின் பேச்சுக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ரமேஷ் பிதுரியின் பேச்சு மிகவும் வெட்கக்கேடானது. இதுதான் பாஜகவின் உண்மை முகம். லோக்சபாவிலேயே சக எம்பி பற்றி மிகவும் கேவலமாக பேசியவர் ரமேஷ் பிதுரி. அவரிடம் நாம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? அன்றே அவரை தண்டித்திருந்தால் இன்று இப்படி பேசியிருக்க மாட்டார் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா கூறினார். பெண்களை பற்றி பாஜக என்ன நினைக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்படிப்பட்ட நபர்களின் கைகளில் ஆட்சி போனால் டெல்லி பெண்களின் கதி என்னவாகும் என ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கேட்டார். தான் பேசிய பேச்சு சரிதான் என்கிற ரீதியில் ரமேஷ் பிதுரி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஹேமமாலினி கண்ணம் பற்றி அவர்கள் பேசினார்களே, அவர்கள் மன்னிப்பு கேட்டார்களா? அவர்கள் மன்னிப்பு கேட்கட்டும், நானும் கேட்கிறேன். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஹேமமாலினிக்கு ஒரு நீதி, பணக்கார குடும்பத்திலிருந்து வந்த பிரியங்காவுக்கு ஒரு நீதியா என ரமேஷ் பிதுரி கேட்டார்.